வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மந்த்லி அசஸ்மெண்ட் செகண்ட் இது வந்து பாருங்கள், 4th ஸ்டாண்டர்டு டைம் 3 இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்குது. இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்த பிக்சர். அதாவது ஒவ்வொருடைய சென்டென்ஸையும் அந்த பிக்சருக்கு நேராக எழுதணும். பாருங்கள், இதில் நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த பிக்சருக்கு நேராக உள்ளதை கரெக்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், செகண்ட் வந்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இதில் வந்து கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி எழுதணும். பாருங்கள், த ஐஸ்கிரீம் இஸ் வெரி கோல்டு. ஏன்னா ஹாட்டாக இருக்காது, கோல்டு. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து தேட் பாருங்கள், ரைட் த நேம் ஆஃப் அனிமல் பேட் அண்ட் இட்ஸ் க்ரை. அதாவது அனிமலும் அதோடைய சவுண்டு. ஏற்கனவே உங்களுக்கு புக்கில் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் த யங் ஒன்ஸ். இது வந்து அனிமலும் அதோடைய யங் ஒன். இதே நம்ம என்ன செய்யணும், அது எல்லாமே புக்கில் இருக்குது. இது வந்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இது வந்து கரெக்டான ஆப்ஷனை இதிலிருந்து எடுத்து நம்ம இங்கே எழுதணும். அடுத்து 6th வந்து பாருங்க, ரைட் 5 சென்டென்ஸ் யூஸிங் த கின்ஸ். இந்த கின்ஸை வச்சு இந்த கோகனட் ட்ரீ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், எழுதணும். பாருங்கள், நான் 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். 7th ரீஅரேஞ்ச் ஜம்பிள் வேர்ட் அண்ட் மேக் சென்டென்ஸ். இந்த ஜம்பிள் வேர்டை வந்து நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதணும். எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீட் த சென்டென்ஸ். கரெக்டான வேர்டத்துக்கு இந்த கம்ப்ளீட் பண்ணி சென்டென்ஸ் ஃபுல் நீங்கள் நினச்சினா அதை அப்படியே எழுதணும். பாருங்க, இதை அப்படி கீழே எழுதணும். இதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 9th ரைட் எனி 5 சென்டென்ஸ் அபவுட் தி பிக்சர். இந்த பிக்சரை பார்த்து ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10th ஃப்ரேம் சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் ஆன் யுவர் ஓன். உங்கள் சொந்தத்தில் நீங்கள் எழுதணும். இது எல்லாமே இந்த வார்த்தைக்கு புக்கில் இருக்குது. 11th பாருங்கள், ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் ஃபார் ஈச் சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ். இந்த க்ளூஸை வச்சு கொஸ்டின் உருவாக்கணும். இது வந்து ஆன்சர் இருக்குது, கொஸ்டின் உருவாக்கணும். இப்போ ஹவுன்னா ஹவ் வச்சு பாருங்கள், ஹவ் ஆஃபன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் ஃபாலோயிங். இது வந்து வாசித்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.